SASDOவின் செய்திகள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா விண்ணப்பத்தினூடாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வேளையில் கோமஸ் அதிர்ஷ்டராஜா மெதுர்ஷன் என்ற இந்த இளைஞர் இவ்வாறு ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞரின் சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்திற்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார். இதற்கமைய 4/10/2024 அன்று பயணித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கி அங்கிருந்து முகவரூடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இளைஞருடன் முல்லைத்தீவு சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையொருவரும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவரும், குருநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவரூடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டி சென்ற முகவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கி 15 நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியை சேர்ந்து கோமஸ் அதிர்ஷ்டராஜா மெதுர்ஷன் 25 வயது இளைஞன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தாயார் தனது மகனையும் ஏனையவர்களையும் மீட்பதற்கு ஆளுநரூடாக ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த பயணத்திற்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் தலா 60 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. SASDOவின் செய்திகள்.